இன்னைக்கு என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எதுக்காக பண்ணணும்? அதுல இருக்க ஷாக்கிங்கான நம்பர்ஸ், அதாவது எவ்வளவு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகும், இப்ப கரண்ட் இன்கம் வச்சு நம்ம எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்பிளா நான் வந்து என்னோட இன்புட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கரண்ட் ஏஜ் வந்து 35, ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 55 அந்த மாதிரி நான் பிளான் பண்றேன். ஓகேங்களா? நார்மலா வந்து யாருன்னா 55 to 60 பிளான் பண்ணுவோம். கவர்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 58 வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி 80 ஆனுவிட்டி ஏஜ்ன்றது மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ இந்தியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் 80 இயர்ஸ் வரைக்கும் வாழ்றாங்க. ஸோ அதனால வந்து இங்க நானும் வந்து 80 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கரண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அது வந்து இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 50,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த 50,000த்துல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரிட்டையர் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் மோஸ்ட் ப்ராப்ளி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மேரேஜ்க்கும் நம்ம அவங்களோட குழந்தைங்களோட மேரேஜ்க்கு தனியா தான் பிளான் பண்ணணும். ஸோ அதனால அதை தவிர்த்து மற்ற எக்ஸ்பென்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ ஒரு 50,000 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ், என்னோட கார்பஸ் எவ்வளவு இருக்கணும், நான் 80 வயசுல வந்து நான் இல்லாத போது வந்து எவ்வளவு கார்பஸ் என்னோட ஃபேமிலி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய். ஏன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஆளுக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபான்றது ஃபியூச்சர்ல ஒரு 20, 35 வருஷம், 40 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன அமௌண்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதாவது விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் 2 crore அந்த மாதிரி பிளான் பண்றேன். இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 6% இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சினாரியோ இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஃப், பிபிஎஃப், விபிஎஃப், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஆர்டி அந்த மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ரொம்ப அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணல சினாரியோ 1ல. ஸோ அப்போ என்னோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 7% தான் வரும் மேக்ஸிமம். அதுக்கு மேல வராது உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்பவும் பாத்தீங்கன்னா என்னோட அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணும்போது 6% தான் வரும். ஓகே, ஏன்னா அந்த பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராதனால உங்களுக்கு 6% தான் வரும் உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ். அதே சினாரியோ 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் அக்ரெசிவா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு அட்லீஸ்ட் 15% ரிட்டர்ன்ஸ் வரும் என்னோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8% தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நான் வந்து ஃபுல்லா ஈக்விட்டியில 100% இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. என்னோட ரிஸ்க் கெபாசிட்டி கம்மியாகிறதுனால. ஓகே, ஸ்டில் பாத்தீங்கன்னா நான் 8% பிளான் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் சேவிங்ஸ் ஜீரோன்னு போட்டிருக்கேன். எமர்ஜென்சி கரண்ட் சேவிங்ஸ் ஜீரோ ஏன் போட்டிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச காசெல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 2 லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன். இல்ல ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ரெண்ட் கூப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் பெருசா என்னால சேவ் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எமர்ஜென்சி கார்பஸ் ஜீரோ தான் போட்டிருக்கேன். நான் வந்து எமர்ஜென்சி கார்பஸ் எதுவுமே பிளான் பண்ணலன்னு வைங்க. எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு ஒண்ணுமே இல்லை. அக்கௌண்ட்ல எப்பவும் நான் வந்து மந்த் எண்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ தான் வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள். ஸோ இந்த சினாரியோக்கு பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது, அதாவது என்னோட 55வது வயசுல மந்த்லி 1.5 lakhs மினிமம் தேவைப்படும். ஏன் அப்படின்னா இப்ப 50,000 தான் தேவைப்படுது அப்படின்னா 6% இன்ஃபிளேஷன் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நீங்களே உங்க வீட்லயே குழந்தைங்களா ஸ்கூல்ஸ் போறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல 90,000 வாங்கிட்டு இருந்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து இப்ப 1,10,000 கேட்கறாங்க. சடனா 20% வித்தின் 1 இயர்ல, லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு பாத்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம். நான் சொல்றது வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான். இதுல பஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்டேஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் நான் இன்க்ளூடே பண்ணல. வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னாலே 20% நிறைய ஸ்கூல்ல இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த 6% ஆவரேஜா இன்ஃபிளேஷன் போடும்போது அட்லீஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும் உங்களோட ஃபியூச்சர்ல என்னோட 55வது வயசுல ரிட்டையர் ஆகும்போது. ஓகேங்களா? நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நான் 7% தான் இது பிளான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சினாரியோ 1 நான் கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 crore எனக்கு தேவை. ரிட்டையர் ஆகும்போது என் கையில 5 crore இருக்கணும். அதே செகண்ட் பிளான்ல கொஞ்சம் அக்ரெசிவா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு 4 crore இருந்தா போதும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 crore தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஆனா மெயின் டிஃபரன்ஸ் கீழே பாருங்க.
சரி நான் இப்பதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சேவிங்ஸ் பெருசா இல்ல எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னா நான் கன்சர்வேட்டிவா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு மந்த்லி அட்லீஸ்ட் 1 lakh அது இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 7% மட்டும்தான் தரப்போகுது. ஸோ அப்படிங்கும்போது மாசம் 1 லட்சம் ரூபாய் நான் கண்டிப்பா மந்த் ஆன் மந்த் இப்ப இருந்து 55வது வயசு வரைக்கும் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் நான் சொன்ன அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா மந்த்லி 27,000 மட்டும் பண்ணா போதும். ஏன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 15% காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஓகேங்களா, சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 15% சிஏஜிஆர் பர் ஆன் ஆவரேஜ் தரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால மந்த்லி 27,000 மட்டும் பண்ணா போதும். ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல மந்த்லி 1 lakh கண்டிப்பா பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட கார்பஸ் பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் யோர் அந்த ஏர்னிங் ஸ்டேஜ்ல ரிட்டையர்மெண்ட் அப்ப பாத்தீங்கன்னா 5 crore இருக்கும் சினாரியோ 1ல. சினாரியோ 2ல 4 crore தான் இருக்கும். ஆனா ரெண்டு பிளான்லயும் ரெண்டு சினாரியோலையும் பாத்தீங்கன்னா மந்த்லி நான் 1.5 lakhs வித்ட்ரா பண்ண போறேன். பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் 80வது வயசுல பார்க்கும்போது இங்கேயும் 2 கோடி ரூபாய் மீதி இருக்கும். இதே சினாரியோ 2 கோடி ரூபாய் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா நான் 6% தான் இங்க டார்கெட் பண்ண போறேன். இங்க 8% டார்கெட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா அதே 2 கோடி தான் இருக்கும். ஆனா நம்ம மேஜரா பார்க்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். என்னால மாசம் 1 லட்சம் ரூபாய் இஎம்ஐ எக்ஸ்பென்சஸ் கன்வென்ஸ் இந்த எல்லா ஸ்கூல் ஃபீஸ் பஸ் ஃபீஸ் இதெல்லாம் போய் மாசம் 1 லட்சம் ரூபாய் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாராலும் பண்ண முடியாது. ஒரு சிலரால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா ஆப்ஷன் 2ல பாத்தீங்கன்னா வெறும் 27,000 நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கிளியரா பிளான் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளானிங் மட்டும்தான். அது இல்லாம உங்க சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் இதெல்லாம் தனியா பிளான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இப்ப நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீகலா ஒரு நல்ல கார்பஸ் வெல்த் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணணும் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். இல்ல நான் வந்து பிக்சட் டெபாசிட் ஆர்டி பிபிஎஃப் மாதிரி போறேன் அப்படின்னா நீங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. ஓகேங்களா, அப்படி இல்ல நான் கம்மியா தான் பண்றேன் ஆனா நான் கன்சர்வேட்டிவா தான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிட்டையர்மெண்ட் அப்ப நான் சொல்ற 5 crore உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்படி இன்கேஸ் நீங்க அச்சீவ் பண்ணலன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நீங்க மத்தவங்களை நம்பி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து இன்கம் ஒன்றுமே இருக்காது பெருசா ரிட்டையர்மெண்ட் டைம்ல. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பசங்களை மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை நம்பி தான் நீங்க வாழணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு மோஸ்ட் கிரிட்டிக்கலா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான். இந்த இன்ஃபிளேஷன் 6% இல்லை அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் சேமா தான் இருக்கும். ஆனா இன்ஃபிளேஷன் 6% இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு அவங்க வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்ப வந்து மினிமம் 60 ரூபாய் 70 ரூபாய். நீங்க ஒரு டீசென்டால சின்ன ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட 60-70 ரூபாய். ஸோ 20 வருஷம் கேப்ல பாத்தீங்கன்னா 2 ரூபாய் இருந்தது இப்ப 70 ரூபாய் ஆயிருக்குன்னா அதே 20 வருஷத்துக்கு அப்புறம் 70 ரூபாய் இருக்க லஞ்சு எங்க போய் இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே.